பழனி கல்யாணம் முடிஞ்ச கையோட சக்திவேல் வீட்டுக்கு போனது கோமதியால ஏத்துக்க முடியாம பயங்கரமா டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல ராஜி போயிட்டு, அத்தை சாரிங்க அத்தை, எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கதிர் இருந்துகிட்டு, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பொண்ணு வீட்டுல இப்பவே போயிட்டு எதுக்காக நீங்க கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு நான் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாண்டியன் இருந்துகிட்டு ஏன்டா தேவையில்லாம இப்ப பிரச்சனை பண்ண போறீங்க, அதான் பழனிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, அவன் சந்தோஷமா இருந்தா சரிதான், அவன் எங்க இருந்தாலும் அந்த பொண்ணோட நல்லபடியா வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை, அவன் இங்க இருந்தாலும் என்ன அங்க இருந்தாலும் என்ன, என்ன உங்க அண்ணனுங்க 2 பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவனை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும். கதிர் வந்துட்டு பாண்டியன் சொல்றதை எதுவுமே கேட்காம பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு எதுக்காக நீங்க கல்யாணத்தை நிறுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுமே சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு வந்தது எல்லாமே உண்மை சொல்லிடுறாங்க. கதிர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அம்மா நம்ம நினைச்சது எல்லாமே சரியா போச்சுமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க, நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு போயிட்டு பழனி மாமாவை நான் நம்ம வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வரேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் இருந்துகிட்டு, டேய் நான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எனக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், இவங்களோட வேலை பழனிக்கு இன்னைக்கு தாண்டா கல்யாணமே நடந்திருக்கு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கெஞ்சி கேக்குறாங்க. கோமதி வெளியில போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அம்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அப்பத்தாவுக்கு தெரிஞ்சதுனால சக்திவேல் என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.